அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிழவியின் பதில் சிறுகதை கேட்கலாம் வாங்க. ஒரு முறை போஜராஜாவும் அவரது ஆஸ்தான கவிஞரும் வெளியே உலாவ போனார்கள். மழலை சூரியன் அஸ்தமிக்கும் மேலே இருவரும் அரண்மனைக்கு செல்ல திரும்பினார்கள். ஆனால் வழி தவறிவிட்டனர். ஏதோ வேற்று பாதையில் நடப்பதாக உணர்ந்தனர். அரசே, அதோ வயலில் ஒரு கிழவி நிற்கிறாள், அவளிடம் கேட்போம் வாருங்கள் என்றார் கவிஞர். இருவரும் கிழவியை அணுகினர். கவிஞர் கம்பீர தொனியில், ஏ கிழவியே, இந்த பாதை நேரே எங்கே போகிறது என்று கேட்டார். கிழவி இருவரையும் ஏற இறங்க பார்த்தாள். அவர்களின் ஆணவம் அவர்கள் பார்வையிலேயே தெரிந்தது. இந்த பாதை எங்கேயும் போகாது, இது இங்கேயேதான் இருக்கும், இதில் நடப்பவர்கள் தான் போவார்கள். அது சரி, நீங்கள் இருவரும் யார் என்று கேட்டாள் கிழவி. உண்மையை கூறாமல் நாங்கள் வழிபோக்கர்கள் என்றார் மன்னர். சூரியனும் சந்திரனும் தான் வழிபோக்கர்கள். உங்கள் இருவருக்கும் நிச்சயம் ஒரு நிலையான இருப்பிடம் இருக்கும் என்றாள் கிழவி. கிழவியின் பேச்சு கவிஞரை வியக்கச் செய்தது. சரி, எங்களை விருந்தாளிகள் என்றுதான் வைத்துக் கொள்ளேன் என்றார் கவிஞர். உலகிலே 2 விருந்தாளிகள் தான், ஒன்று செல்வம், மற்றது இளமை. நீங்கள் அப்படி இல்லையே. போஜராஜன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, ஏன் எங்கள் பொறுமையை சோதிக்கிறாய் என்று கேட்டார். பொறுமைக்கு உரியவர்கள் பூமியும் கர்ப்பிணி பெண்ணும் தான். நீங்கள் ஆண்கள் ஆயிற்றே. எங்கள் மதிப்பு உனக்கு தெரியாது, அதனால் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சினந்தார் கவிஞர். கிழவி ஏளனமாக, உணவையும் நீரையும் விடவா நீங்கள் மதிப்புடையவர்கள் என்றார். கிழவியின் மதிநுட்பத்தை கண்டு வியந்த மன்னரும் கவிஞரும், தாயே, நாங்கள் உன்னிடம் தோற்று போனவர்கள், இப்போதாவது எங்களுக்கு அரண்மனைக்கு போக வழி சொல்லேன் என்று கேட்டனர். கிழவி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தோற்று போனவர்கள் 2 பேர்தான். ஒருவர் தன்னம்பிக்கை இல்லாதவர், மற்றவர் குடித்துவிட்டு போதை தலைக்கேறி மயங்கி கிடப்பவர் என்றாள். உண்மைதான், அனுபவத்தாலும் அறிவாலும் நீ உயர்ந்தவள், சிறந்தவள் என்பதை உணர்ந்து கொண்டோம். இப்பொழுதாவது வழி சொல்லேன் என்றனர் இருவரும். கிழவி இருவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு, நீங்கள் ராஜா, அவர் ஆஸ்தான புலவர். இந்த உண்மை எனக்கு தெரியும். சற்று நேரம் தங்களுடன் உரையாட விரும்பினேன். அதில் ஒரு பெருமை எனக்கு. மன்னித்துக் கொள்ளுங்கள். இதோ இந்த பாதையில் சென்றால் அரண்மனைக்கு செல்லலாம் என்று மாற்று வழி காண்பித்தாள் கிழவி. படித்தது பிடித்தது.